அப்பா வாங்கப்பா, கேக் வெட்டலாம். வாங்கப்பா, அழாதீங்கப்பா. அப்பா, எங்களுக்கு காலேஜ் டைம் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா. சரி வரோம்ப்பா. கிளம்புறேன்ப்பா. போதும்பா, வேணாம் எனக்கு. சாப்பிட்றா தங்கம். எவ்வளோ டைம்? நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டா, வளர்ற பிள்ளை. நீ சாப்பிட்றா தங்கம். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. மாணிக்கம், ரஞ்சித்து, வந்துட்டியாடா? நம்ம மீனாவுக்கு கெட்ட சவகாசமும் இல்லை, தவறான சேர்க்கையும் இல்லைடா. ஆனா திடீர்னு நம்மளை விட்டு போனதுதான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குதுடா, மர்மமாவும் இருக்குதுடா. ஒரு போலீஸ் அதிகாரியா என் கூடயே இருக்கிற, ஆனா மீனாவோட சாவுக்கு உண்டான காரணத்தை இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியலையாடா. டேய், அதை நினைச்சு எத்தனையோ நாள் தூங்க முடியாம உள்ளுக்குள்ள புழுவா துடிச்சிருக்கண்டா. கண்டுபிடிக்கிறேன். நம்ம மீனாவோட சாவுக்கு யாரு காரணம்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்டா. டேய், மனசை போட்டு குழப்பிக்காம கவலைப்படாம இரு. சரிடா. டேய் மாணிக்கம், நேத்து இந்த பசங்களை நம்ம வீட்டுக்கிட்ட பார்த்தனே, யார் அவங்க? அவங்களா? மீனாவோட பர்த்டேக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கடா. மீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. டேய், தப்பா நினைச்சுடாடா. சொல்ற? நம்ம மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வர சொல்லலாமா? டேய், யோசிக்காம நாளைக்கு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிடா. என்ன அப்பா இந்த டைமில் கால் பண்ணுறாரு? ஹலோ அப்பா, சொல்லுங்கப்பா. எப்படிம்மா இருக்கிற? சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன்ப்பா. என்னப்பா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீயும் நம்ம கார்த்தி, மதன், சிவா எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருமா. சரிப்பா. எதுக்குப்பா? அம்மாடி, இவன் என் உயிர் நண்பம்மா, ரஞ்சித்து.
போலீஸ் ஆஃபீஸருமா. மீனை இறக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க? அங்கிள் அது வந்து அம்மாடி, வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு என்னை கூப்பிடுவே சாமி. உன் உருவத்தில் மீனாவை பார்க்குறேன் சாமி. சொல்லு சாமி, எங்கேயெல்லாம் போனீங்க சாமி? கையெடுத்து கும்பிடுறேன், சொல்லு சாமி. பா அழாதீங்கப்பா, நான் சொல்கிறேன்ப்பா. நாங்கள் போன இடம்லாம் அவ்வளோதான் அங்கிள். அங்கிள் வாமா, உட்கார். சொல்லுமா, ஆ என்ன நடந்துச்சு? அங்கிள் அங்கிள் புரியல. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லுமா, மீனா இறந்த அன்னைக்கு என்ன நடந்துச்சு? என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அங்கிள் அதான் நேற்றே எல்லாமே சொல்லிட்டேனே அங்கிள். அம்மாடி, என் நண்பன் மாணிக்கம்மா. நண்பன் சொல்றதை விட அவனை என் உயிர் நண்பன் தான் சொல்லுவேன். அவன் பேரு மட்டும் மாணிக்கம், அவன் குணத்திலையும் மாணிக்கம். என் மகன்னு வார்த்தைக்கு வார்த்தை உன்னதாமா சொல்றான். நம்ம மீனா இறந்துட்டாலும் அவ உருவத்துல உன்னை மட்டும்தான் மகளா நினைச்சுக்கிட்டு இருக்கான். மகள்ங்கிற உறவை அவன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காமா. ஆனா நீ அப்பாங்கிற உன்னதமான உறவுக்கு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டியம்மா. அங்கிள் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, ஏ வருஷா, நீங்க எதுக்குடி வந்திருக்கோம்? கார்த்தி தாண்டி லொக்கேஷன் ஷேர் பண்ணா. வா மீனாவை கூட்டிகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொன்னான் அங்கிள். நானும் மீனாவை கூட்டிகிட்டு அவன் சொன்ன இடத்துக்கு போயிட்டேன் அங்கிள்.
ஹாய்டா. டேய் நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்க, கார்த்தி எங்க? கார்த்தி உள்ள உட்காந்துருக்கான். ம் சரி. என்னடா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நீ? டேய் கார்த்தி இங்க தான் உட்காந்துருக்கியா? டேய் உன்னதான்டா கார்த்தி. டேய் ஒன்னதான்டா. ம் என்னடா அது கையில? குடு கார்த்தி, காமி கார்த்தி, காமி. டேய் காமிடா. ம் ம்ஹும். சொல்லுடா. டேய் சொல்லுடா, ஒன்னதான் கேக்குறேன், சொல்லு சொல்லு கார்த்தி. ஏய் யாரு யார் அது? சொல்லு 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 ப்ளீஸ் 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 கார்த்தி. யாரு யாரு சொல்லு. ஆமா மீனா, நீதான். இந்த உண்மையெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் உசுரை விட்டுருவார் அங்கிள். அதனால தான் என் நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சி வச்சுக்கிட்டு தினம் அழுந்துட்டு இருக்கேன் அங்கிள். இன்னொரு உயிரும் போயிடக்கூடாது. புரியல அங்கிள். ஆமாம்மா, மீனா இல்லாத வாழ்க்கைய ஊ மூலியமா தான் அவ வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையோட அவன் உயிர் வாழணும்னா நீ ஒரு உதவி பண்ணணுமா? சொல்லுங்க அங்கிள். நான் சொல்ற மாதிரி கேளு. தைரியமா பண்ணு, எதுவா இருந்தாலும் நான் இருக்கேன். சரிங்க அங்கிள். ரஞ்சித்து, டே ரஞ்சித்து, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? அன்னைக்கு ஏதோ விசாரணைன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என்னடானா கண்ணு எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்கிற? டே என் பிள்ளைங்கடா இது, நான் பெத்த பிள்ளையாட்டம் பார்த்துட்டு இருக்கிறேன்டா. வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? டேய், இவனுங்களாம் யாருன்னு தெரியுமா? இந்த விசாரணை ஆரம்பித்த முதல் நாளே நீ கூட்டிகிட்டு போன பேக்கரியில் அவங்கள பார்த்தோம். அவங்க மீனாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நீ சொன்ன. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு தன் கூட இல்லாத நேரத்தில் சோகமாக இருக்க வேண்டியவங்க சந்தோஷமாக இருந்தாங்க. அங்கே தான் என் சந்தேகமே ஆரம்பிச்சிச்சு. அதுலேயும் அந்த கார்த்திக் பையன் என்னை பார்த்து பயந்த விதம் இன்னும் எனக்கு 1000 சந்தேகங்களை கிளப்பிச்சு. அதான் உன்னை வச்சே அவங்கள வீட்டுக்கு வர வச்சேன். ஏய், யோசிக்காம நாளைக்கு பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிடா. அம்மாடி, இவன் என் உயிர் நண்பம்மா ரஞ்சித்து, போலீஸ் ஆஃபீஸருமா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் விடை கிடைச்சிச்சு. சொல்லுமா, உன் பேர் என்ன? அங்கிள், என் பேர் வர்ஷா. மீனை இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கெல்லாம் போனீங்க? என்னோட ஒவ்வொரு கேள்விக்கும் அவங்க முகத்தில் பயத்தை வச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க. சொல்லுமா. அங்கிள்,
அது வந்து வர்ஷா சொன்ன கதையில நடந்த காட்சிகள்லாம் உண்மைதான். ஆனா அந்த காட்சியில இருக்கிற அர்த்தம் வர்ஷாவுக்கு நட்பாகவும் எனக்கு வேற மாதிரியும் அர்த்தமாச்சு. இந்த சந்தேகத்தை தீர்க்கத்தான் வர்ஷாவை மறுநாள் தனியா விசாரிச்சேன். அங்கிள் வாமா. பொண்ணுங்க மனசை கரைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே வார்த்தை, நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் கொடுத்தா போதும், மொத்த விஷயமும் வந்துடும். அது நல்லதில் முடியுதா இல்லை கெட்டதில் முடியுதான்னு நம்பிக்கையை கொடுக்குறவங்களோட சம்மந்தப்பட்டது. என்னோட விசாரணை நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்கு. ஆமாம், அந்த இடத்த நான் அடைஞ்சிட்டேன். இந்த கேஸில் முக்கியமான தடயமே லாக்கெட். வர்ஷா சொன்ன கதையில் அவளுக்கே தெரியாம ஒரு சாப்டர் இருக்கு. அது கடையில் விசாரிச்சப்ப தான் தெரிஞ்சிச்சு. மீனா ஆசைப்பட்டு வாங்க முடியாத லாக்கெட்டை அவளுக்கே தெரியாம வாங்கி அவளுக்கு கொடுக்கறதுக்கு அவ வாங்கி வச்சிருக்கான். இதுதான் அந்த லாக்கெட். நம்ம மீனாவோட சாவுக்கு இவனுங்க தான்டா காரணம். என்னடா சொல்ற? இதோ இந்த இடத்துல தான்டா நம்ம மீனா செத்து கிடந்தோம். ஐயோ ஐயோ, மீனா மீனா மீனா, என் தங்கமே, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா மீனா. யாரு யார் அது? சொல்லு 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 சொல்லு, ப்ளீஸ் 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 கார்த்தி. யாரு யாரு சொல்லு. ம் ம் நீதான். என்ன வளர்ற? ஆமா மீனா, சத்தியமா மீனா, உன்னை லவ் பண்றேன். ஏய் மீனா, ப்ளீஸ் மீனா, என்னை புரிஞ்சுக்க. சத்தியமா நான் உன்னை விரும்புறேன். இந்த செயினை உனக்காகத்தான் நான் வாங்கினேன். சீ, மீனா, தொடாத. சொல்றத புரிஞ்சுக்க. உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்றேன். வேணாம் வேணாம். வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா.
வர்ஷா வர்ஷா விடு விடு வர்ஷா மீனா வர்ஷா வர்ஷா வர்ஷா. ஏய் இது மீனாவோட சவுண்ட் இல்ல? இந்த போனை பிடி. மீனா மீனா நீ என்னடா பண்ற கார்த்தி? ஏய் விடுடா அவளை. ஏன்டா அப்படி பண்ண? சொல்ற என்னன்னு? ஏய் ஏன்டா அப்படி பண்ண? ஏய் உன்னதான் கேக்குற சொல்லு. நான் அவளை லவ் பண்றேன். நீங்களாவது சொல்லுங்கடா. அவன் தான் பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்கானா? நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க? அதான் சொல்றான்ல அவன் லவ் பண்றேன்னு. அட பாவிங்களா, அழுக்கு நிறைஞ்ச மனசு தானே இப்படி பேசும். பெணந்திங்கிற கழுகுகளா. ப்பு. உன்னை மீனா மீனா ஏ மீனா ஏ எந்திரடி. ஏ மீனா என்னடி காதுல ரத்தம். ஏ மீனா எந்திரி மீனா ப்ளீஸ் மீனா. வர்ஷா 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 வர்ஷா. ஏன்டா அப்படி பண்ணீங்க பாவிங்களா? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேடா. ஏய் நெல்லு, இங்க பாரு. இங்க நடந்த விஷயத்த இப்பவே நீ மறந்துரு. உண்மையை வெளியில சொல்லணும்னு நினைச்ச நீ உயிரோடே இருக்க மாட்ட. முக்கியமா மீனாவுடைய அப்பா கிட்ட சொன்ன உடம்புல உயிர் இருக்காது. நான் சொல்றது உனக்கு இல்ல, மீனாவோட அப்பாவுக்கு.
சொல்டா கார்த்தி, என்ன பண்ணலாம்? சார் நான்லாம் ஒன்றும் பண்ணல சார். இவன் பொய் சொல்கிறான் சார். இவன் என்னடா கார்த்தி பொய் சொல்றேன்னு சொல்றான்? ஏய், நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? நீ தான்டா போய் சொல்ற. எல்லாத்துக்குமே காரணம் நீதான்டா. என்னது? எல்லாத்துக்கு காரணம் நானா? ஆமாண்டா, அதுக்கு சம்மதம் சொன்னதே நீதான். ஏய் கார்த்தி, நாளைக்கு கோர்ட்டில் சாட்சி சொல்ல போகிறதே இவன் தான். இவன் உயிரோடு இருந்தா தானே சாட்சி சொல்லுவான். நான் என்னடா சொன்னேன்? ஆ? ரெண்டு நிமிஷம் டைம் தான். கண் காணாத தெரிஞ்சு ஓடியே போயிட்டு அம்மா. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம். அமிழ்ந்து பேருருளாம் அறியாமையில் அவளமெய்தி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண் அறமாகுமாம். உதய கண்ண உரைப்பதை கேட்டீரோ?